காவிரியில் 40 TMC நீர் திறக்க கர்நாடகாவுக்கு ஆணை. ஜூன், ஜூலை மாதத்துக்கான நீரை திறக்க காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் உத்தரவு. செப்டம்பர் 15ஆம் தேதி தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் முதல்வர் விஜய். 755 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. முதல்வர் விஜயின் பிறந்த நாளான ஜூன் 22ஆம் தேதி முதல் பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளின் தாய்மார்களுக்கு வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்திற்கு முதல்வர் விஜய் பதிலுரை. வரலாற்று சிறப்புமிக்க சட்டமன்றத்துக்கு தங்களை தேர்வு செய்த மக்களுக்கு நன்றி என நெகிழ்ச்சி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாபெரும் தலைவர்கள் வழிநடத்திய மாண்பும் மாபெரும் வரலாற்று சிறப்பு கொண்ட இந்த சட்டமன்ற பேரவையின் 17வது சட்டமன்ற கூட்டத்தொடரின் முதல் ஆளுநர் உரையின் மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு பதிலுரை வழங்க வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கு நம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கரூர் சம்பவத்தில் என் மீது பழி போட்டனர். வழிமிகுந்த அரசியல் பாதையில் வந்த தங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களே பலம் என முதல்வர் விஜய் பேச்சு. நம்மளோட சொந்தங்கள், நம்மளோட உறவுகள் 41 பேர் கரூர் சம்பவத்தில் இழந்த வேதனை எல்லாம் எப்படி சொல்றதுனே தெரியல. நம்ம மனசு விட்டு என்னைக்கும் அந்த வலியும் வேதனையும் நீங்கவே நீங்காது. அதுலயும் நம்ம மேலேயே பழி போட்ட கொடுமையெல்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் வேற லெவலுங்க. என்னத்துக்கு அப்படியெல்லாம் செஞ்சாங்கன்னு தெரியல. அரசியல்னா இப்படியெல்லாம் கொடூரமா இருக்கணுமா என்ன? இவ்வளவு பெயின்ஃபுல்லான நம்ம பொலிட்டிக்கல் டிராவல்ல நம்மளோட மிகப்பெரிய ஆறுதலும் பலமும் என்ன தெரியுமா? என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னோட தமிழ்நாட்டு மக்களும் என் உயிருக்கு உயிரான என்னோட தோழர்களும் தான். அவங்களோட பலத்தால தான். தங்கள் தயவால் தான் ஆட்சி நடப்பதாக திமுகவினர் பேசுவதாக முதல்வர் விஜய் விமர்சனம். மக்கள் மற்றும் மனசாட்சி சக்திகளின் ஆதரவில் ஆட்சி நடப்பதாக முதல்வர் பதில். இப்ப புதுசா ஒரு வெப்பன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதாம். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. சேரவே சேர மாட்டார்கள் நினைத்தவர்கள் தாவேக்காவுக்கு எதிராக ஒன்று சேர முயற்சி. தாவேக்கா ஆட்சிக்கு நாள் குறித்தவர்களை மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்றும் முதல்வர் விஜய் பேச்சு. ஒரே ஒரு குடும்பம் மட்டும் முக்கியம்னு சொல்றது நம்மளோட ஆட்சி அதிகார அரசியல் இல்ல. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் முக்கியம்னு சொல்றது தான் நம்ம அரசியல். அதனாலதான் நமக்கு எதிரா யாரோ சேரவே மாட்டாங்கன்னு நினைச்சவங்க எல்லாம் ஒன்னா சேர்றாங்க. நம்ம ஆட்சிக்கு டேட்டு குறிக்கிறாங்க. பாஜகவை எதிர்த்தாலும் எதற்கெடுத்தாலும் மத்திய அரசுடன் மோதல் போக்கில் ஈடுபடுவதை விரும்பவில்லை. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற கொள்கையில் உறுதியாக உள்ளதாகவும் முதல்வர் விஜய் பேச்சு. நாம ஒன்றியத்தில் கூட்டுறவு கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற கொள்கையை கொண்டவங்க தான் ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம். தற்போதைய ஒன்றிய அரசு சார்ந்த கட்சியுடன் அரசியலில் கொள்கை அளவில் நேர் எதிராக நிக்கிறவங்க தான் நாம. அதே சமயத்தில் எதுக்கெடுத்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு ஒன்றிய அரசோட மோதல் போக்கை விரும்புறவங்க நாம இல்ல. நமக்கு எப்பவுமே தமிழகத்தின் வளர்ச்சி மட்டும்தான் முக்கியம். காவல்துறையை கையில் வைத்திருந்தவர்கள் தொடக்கத்திலேயே போதைப் பொருளை ஏன் தடுக்கவில்லை என முதல்வர் விஜய் கேள்வி. கடந்த ஆட்சியில் 9-10 மாதங்களாக சட்டம் ஒழுங்கு டிஜிபி நியமிக்கப்படாமல் இருந்ததாகவும் குற்றச்சாட்டு. கடந்த 9-10 மாசமா நம்ம ஸ்டேட்ல சட்டம் ஒழுங்கு டிஜிபியே இல்ல. சட்டம் ஒழுங்கு டிஜிபியை போடுங்கன்னு சொல்லி எல்லாம் ஓஞ்சி போயிட்டோம். இந்த போதைப் பொருள் நடமாட்டம் எல்லாம் தாறுமாற அப்படியே பரவி கொட்டி கிடக்குது. இதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜ்லயே யார் கண்ட்ரோல் பண்ணிருக்கணும்? போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்ப யார் கையில இருந்தது? இத்தனை கேள்வி நம்மளை பார்த்து கேட்கறாங்களே, ஒரே ஒரு கேள்விதான் நான் கேட்கணும்னு தோணுது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கையில வச்சுக்கிட்டே பிகினிங்லயே இனிஷியல் ஸ்டேஜ்லயே இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை ஏன் கண்ட்ரோல் பண்ணல? சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்க வைப்போம்.
போதைப்பொருள் பயன்பாட்டை முற்றிலுமாக ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதல்வர் விஜய் உறுதி. சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணும் அப்படின்றதுல எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பா லா அண்ட் ஆர்டர் கரெக்டா இருக்கணும், கரெக்டா இருக்கும், இருக்க வைப்போம். அதே மாதிரி இந்த போதைப் பொருள் நடமாட்டம் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கும் நம்ம அரசு கடுமையான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதையும் கண்டினியூ பண்ணி எடுப்போம். எங்களுக்கும் எங்கள் அமைச்சர்களுக்கும் எதுவும் தெரியாது என சிலர் பேசுகின்றனர். எங்களுக்கு மக்கள் பணி செய்ய தெரிந்த அளவுக்கு மக்கள் பணத்தை சுருட்ட தெரியாது என்றும் முதல்வர் விஜய் பதில். எங்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் மக்கள் பணி செய்ய தெரிஞ்ச அளவுக்கு மக்கள் பணத்தை சுருட்ட தெரியாதுதான். அரசு வருமானத்தை அரசு கஜானாவுக்கு மாத்த தெரிஞ்ச அளவுக்கு அந்த பணத்தை தனிப்பட்ட கஜானாவுக்கு மடை மாத்த தெரியாதுதான். கடந்த ஆட்சியில் நடந்த நிர்வாக கோளாறு காரணமாக மின்வெட்டு ஏற்படுகிறது. மின்தடையை சீரமைக்க ரோந்து வாகனம் மூலம் கண்காணித்து நடவடிக்கை எடுத்து வருவதாக முதல்வர் விஜய் விளக்கம். மின்வெட்டை பொறுத்தவரை கடந்த காலங்களில் ஏற்பட்ட நிர்வாக குளறுபடிகளும் மின்சார சாதனங்கள் மற்றும் மின் மாற்றிகளில் ஏற்படும் பழுதாலும் இந்த மின்வெட்டிற்கு காரணமாக உள்ளது. மின் விநியோக மீட்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்காக 10 உயர்மட்ட கண்காணிப்பு குழுக்கள் மற்றும் 125 சிறப்பு மின் தடை நீக்க ரோந்து வாகனங்கள் வழங்கப்பட்டு 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படுகிறது. கட்சி நிதி என்ற பெயரில் டாஸ்மாகில் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக முதல்வர் விஜய் கடும் குற்றச்சாட்டு. கொள்ளையடிப்பதுதான் நிர்வாகத்திறன் என்றால் அது தங்களுக்கு தெரியாது எனவும் சாடல். டாஸ்மாக்ல பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணு இப்போ கவர்மெண்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். டாஸ்மாக் விவகாரத்தில் முதல்வர் விஜய் முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு திமுகவினர் எதிர்ப்பு. பதிலுக்கு தாவேக்கவினரும் எதிர்ப்பு தெரிவித்ததால் சட்டமன்றத்தில் கடும் அமளி. பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணு இப்போ கவர்மெண்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். பதிலுக்கு போய் நேரம் தரேன், அப்ப பேசட்டும், அவங்க பேசட்டும், அவங்கள பேச அனுமதி உட்காருங்க. ஆதாரமின்றி கட்சி நிதி என கூறும் முதல்வர் தைரியம் இருந்தால் எந்த கட்சி நிதி என கூறட்டும். ஆதாரத்துடன் குற்றஞ்சாட்டினால் எங்களை நிரூபிக்க தயாராக இருக்கிறோம் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி பேச்சு. முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது நாங்களும் அமைதியாக கேட்டுட்டு தான் இருந்தோம். ஆனா சில கருத்துக்கள் அவர் பேசும்போது அதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. ஆதாரத்தோடு ஏதாவது பேசணும்னா குற்றச்சாட்டுகள் சொல்லும் போது ஆதாரத்தோடு சொன்னீங்கன்னா அதை நாங்க ப்ரூவ் பண்றதுக்கு தயாராக இருக்கு. சட்டமன்றத்தில் கலைஞர் படத்திறப்பின் போது தமிழ்தாய் வாழ்த்து இரண்டாவதாக பாடப்பட்டது ஏன்? 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் நடந்த விழாவை குறிப்பிட்டு முதல்வர் விஜய் விமர்சனம். 2021 ஆகஸ்ட் 2 ஞாபகம் இருக்கா? நம்ம முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களோட கலைஞர் அவர்களுடைய கலைஞர் அவர்களுடைய புகைப்படத்தை மாண்புமிகு குடியரசுத் தலைவர் திறந்து வைக்கிற ஒரு ஃபங்க்ஷன். அவர் இருந்த இதே சபையில தமிழ 2வது இடத்துக்கு தள்ளினது யாருன்னு ஞாபகம் இருக்கா? அது மட்டும் இல்ல, அந்த தேசிய கீதத்தை நாட்டுப்பண் நேஷனல் ஆந்தம்னு சொல்லி அதே ஃபங்க்ஷன்ல கடைசியா ஃபங்க்ஷன் முடியும் போது செகண்ட் டைம் தேசிய கீதம் பாடினதும் ஞாபகம் இருக்கா? சட்டமன்றத்தில் கலைஞர் படத்திறப்பில் குடியரசுத் தலைவர் பங்கேற்றதால் தேசிய கீதம் முதலில் பாடப்பட்டது. தமிழ்தாய் வாழ்த்து இரண்டாவதாக பாடப்பட்டதாக முதல்வர் விஜய் முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பதில். கலைஞருடைய படத்திறப்புக்கு பிரசிடென்ட் வந்தாரு, அப்ப நீங்க போட்டீங்க அப்படின்றாரு. முதலமைச்சருக்கு இந்த புரோட்டோகால் கூட தெரியாம இருக்கிறது ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். பிரசிடென்ட்டுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு, அந்த புரோட்டோகால் படி தான் அன்றைக்கு அந்த தேசிய கீதம் அன்னைக்கு பாடப்பட்டது.
5 நிமிடம் பேசியதற்கே கொளத்தூர் ஆட்டம் கண்டது. திமுக தலைவர் ஸ்டாலின் தோல்வி பற்றி சட்டமன்றத்தில் மறைமுகமாக பேசிய முதல்வர் விஜய். 5 நிமிஷம் பேசினதுக்கே கொளத்தூர் இந்த ஆட்டம் அடிச்சு பேசுனா அப்புறம் என்ன பண்றது? சட்டமன்றத்தில் குட்டிக்கதை கூறி விமர்சித்த முதல்வர். சிறுவனின் அப்பாவை காணவில்லை என பெரியவர் தேடியதாக கதை கூறிய விஜய். எனக்கு ஒரு குட்டி கதை ஒன்று ஞாபகம் வருது, சொல்லாமா? ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்க உங்க அப்பாவையா காணோம்? சட்டமன்றத்திலிருந்து திமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு. முதல்வர் விஜயின் விமர்சனங்களுக்கு பதிலளிக்க உரிய அனுமதி வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்ததும் திமுக தலைவர் ஸ்டாலின் செய்த செய்கையை சட்டமன்றத்தில் செய்து காட்டிய முதல்வர் விஜய். திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்த நிலையில் முதல்வர் செய்த செய்கைக்கு ஆளும் கட்சி எம்எல்ஏக்கள் ஆரவாரம். சினிமா பாணியில் முதல்வர் விஜயின் உரை உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி சாடல். ஆக்ஷன் முதல்வர், டைரக்ஷன் சபாநாயகர், உதவி இயக்குநர்கள், அமைச்சர்கள் எனவும் விமர்சனம். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஒருத்தர் வந்தா எப்படி இருப்பாரோ, டயலாக ஃபுல்லா மகப் பண்ணிட்டு வந்து எப்படி பேசி நடிச்சு போவாரோ, அது மாதிரி இன்னைக்கு முதலமைச்சருடைய இந்த உரை அமைஞ்சிருக்கு. நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்கேயும் இப்போ செய்கையெல்லாம் கொஞ்சம் நடிச்சுக்காரு. ஆக்ஷன்லாம் இன்னும் ஸ்பீக்கர் வந்து ஆக்ஷன் கட்டு அதெல்லாம் இனிமேல் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். 1 more போவாங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் ஸ்பீக்கர் அனுமதி வாங்கி ஆக்ஷன் பண்ணலாமான்னு கேட்கிறாரு. ஸ்பீக்கர் ஆக்ஷன் அப்படின்றாரு. முதல்வர் ஒரு ஸ்கிரிப்டுடன் வந்தார். முதல்வரின் டயலாக் முடியும் வரை பேசக்கூடாது என்றனர். சட்டமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கடும் விமர்சனம். முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த ஸ்கிரிப்டை அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் நான் யாருக்கும் பதில் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற தோணியில் அந்த டைலாக், அந்த ஃபுல் டைலாக், அந்த சீனோட டைலாக் பேசி முடிக்கிற வரைக்கும் யாரும் கட் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் ஒரு ஷூட்டிங் போனால் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இன்னைக்கு சட்டமன்றத்தை ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக அவர் இன்னைக்கு மாற்றி காட்டியிருக்கிறாரு. ரீல்ஸை மனதில் வைத்தே முதல்வர் விஜய்க்கு ஸ்கிரிப்ட் தரப்படுகிறது. ஆடியோ ட்ரெய்லர் லான்ச் போல பேசியுள்ளார் முதல்வர் விஜய் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி சாடல். ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன், ட்ரெய்லர் லான்ச் ஃபங்க்ஷன்லாம் இதுதான் அவருடைய பாணி. அதுதான் இங்கேயும் அவர் கடைப்பிடிக்கிறாரு. அதான் இது வந்து முழுக்க அவங்க வந்து இந்த சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகணும்னு, ரீல்ஸாக போகணும்னு. இன்னைக்கு முதலமைச்சரோட பேச்சை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருக்காருன்னா அதில் ஒரு 10 ரீல் தேரும். அது வந்து பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க. இது ஃபுல்லாக ஸ்கிரிப்டடாக தான் இருக்குது. செங்கல்பட்டு கோர்ட்டில் கணவனை தேடும் மனைவி கதையெல்லாம் தமிழ்நாட்டுக்கே தெரியும். நடிகர் என்பதை மறந்து இனியாவது முதல்வராக விஜய் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பீரோ புல்லிங் போல தாவேக்காவினர் இழுத்து வருகின்றனர். யார் தயவிலும் ஆட்சி அமைக்கவில்லை என கூறிய முதல்வர் அதிமுகவின் ஒரு தரப்பை சந்தித்தது ஏன் என்றும் உதயநிதி கேள்வி. பீரோ புல்லிங் மாதிரி இன்னைக்கு அதிமுக எம்எல்ஏஸை வந்து இன்றைக்கு கூட அரசு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினராக வந்து இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் யார் தயவுலையும் இல்லை, எங்கள் தயவில் தான் ஆட்சி நடக்குதுன்னு சும்மா சொல்லாதீங்க, நாங்கள் எந்த தயவுலையும் கிடையாது அப்படின்றாரு. அப்படி இல்லைன்னா ஏன் வந்து ஆட்சி அமைஞ்சோடனே போய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு பிரிவை மட்டும் பார்த்தாரு. கட்சி நிதி பற்றி பேசியவுடன் திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்துவிட்டனர்.
சட்டமன்ற வளாகத்தில் செய்தியாளர் சந்திப்பின் போது அமைச்சர் நிர்மல்குமார் பேச்சு. முதல்வர் உரை துவங்கிய உடனே அதாவது லைவ் போயிட்டு இருக்கு, எல்லாருக்கும் தெரியும், லைவ்ல இருக்கு. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே என்ன திமுகவுக்கு என்ன பயம்னு தெரியல, உடனே எழுந்து நின்று அவர்கள் முதல்வர் பேசப்படாமல் தடுக்க முயற்சி செய்தனர். அதற்கப்புறமும் அவர்களால் உள்ளே இருக்க முடியாமல், இந்த திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இருக்க முடியாமல் அங்க சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். சினிமா போல சட்டமன்றத்தில் செயல்படுகிறார் முதல்வர் விஜய். சட்டமன்றத்தில் முதல்வர் மரபோடு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிவுறுத்தல். அவர் இன்னும் சினிமாவில் நடிக்கிற மாதிரியே நினைச்சிட்டு சட்டமன்றத்தில் இருந்துட்டு இருக்காரு. அப்படிலாம் சட்டமன்ற மரபுப்படி செய்யக்கூடாதுன்னு தெரியும். இதை மாதிரி முந்தி செஞ்சவங்களுடைய நிலைமையெல்லாம் என்ன ஆச்சுங்கிறது இப்ப உங்களுக்கு தெரியும். இனிமேலாவது முதலமைச்சர் தன்னுடைய தகுதியை அறிந்து சட்டமன்றத்தினுடைய மரபோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட்ட தவிக கட்சி நிதி குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடுமா? முதல்வர் விஜய்க்கு முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் கேள்வி. முதல்வரின் பதிலுரைக்கு பின் சட்டமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அறிவிப்பு. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. பேரவை மீண்டும் கூடும் நாள் குறிப்பிடப்பெறாமல் ஒத்திவைக்கப்படுகிறது. வணக்கம். நீட் தேர்வு சமஸ்கிருத திணிப்புக்கு எதிராக சென்னையில் திமுக மாணவரணி ஆர்ப்பாட்டம். விரைவில் தமிழ்நாடு முழுவதும் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தவும் தயார் என ராசா பேச்சு. ஒன்றிய அரசுக்கு எதிராக பேச முதல்வர் விஜய்க்கு தைரியம் உள்ளதா? திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இருந்த அமைதி இப்போது இருக்காது என திமுக துணை பொதுச் செயலர் ராசா பேச்சு. ஆர்ப்பாட்டம் மோடி அரசாங்கத்திற்கு எதிர்ப்பான மட்டுமல்ல, அந்த மோடி அரசாங்கத்திற்கு மௌனம் காத்து முட்டு கொடுத்துக் கொண்டிருக்கிறது இந்த சோபா செட் அரசாங்கம். இந்த அரசாங்கத்துக்கு சேர்த்துதான் முதலமைச்சருக்கு தைரியம் இருந்தால், முதலமைச்சருக்கு உள்ளபடியே மொழியின் மீதும் நிலத்தின் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் அக்கறை இருந்தால், இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை டெல்லியை பத்தி கேட்கறதுக்கு இந்த முதலமைச்சருக்கு தைரியம் உண்டா? இல்ல. தலைமைச் செயலகத்தில் முதல்வரை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து கூறினார் அமைச்சர் வன்னியரசு. புதிய தலைமுறை நேர்காணலில் சோஃபா மாடல் ஆட்சிக்கு நான் தந்த விளக்கத்தை ரசித்ததாக முதல்வர் விஜய் கூறியதாக அமைச்சர் பதிவு. சோஃபா மாடல் அரசு அப்படின்னு உதயநிதி விமர்சனம் செய்கிறார். அதையெல்லாம் எப்படி பாக்குறது? தாவேகா ஒரு சோஃபா மாடல் அரசு தான். நீங்க சொல்ற சோஃபா என்ன? எஸ் ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ், ஓ ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ்க்கான ஆர்கனைஸ்டு, எவ் ஃப்ரீடம், ஏ ஃபார் ஆண்டி கரப்ஷன் இல்லை ஆண்டி கேஸ்ட்டு. நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். மேகதாது விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என முந்தைய அரசு எந்த அடிப்படையில் கோரிக்கை விடுத்தது? மதிமுக பொதுச் செயலர் வைகோ கேள்வி. மேகதாது அணை விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் அமைக்கும் முடிவுக்கு சீமான் எதிர்ப்பு. நடுவர் மன்றம் அமைப்பது நிலையை இன்னும் மோசமாக்கும் பேராபத்து என கண்டனம். திருச்செந்தூர் கோயில் தரிசன கட்டண உயர்வுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம். தமிழக மக்களை கோயில்களை நெருங்க விடாமல் தடுக்க தாவேகா அரசு திட்டமிடுகிறது என விமர்சனம். திமுக ஆட்சியில் அரசு அலுவலகங்களுக்கு சென்றால் லஞ்சம் கொடுத்தால்தான் எல்லா வேலையும் நடக்கும். தாங்கள் டெண்டர் மாஃபியாவை அழித்துள்ளதாக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா பேச்சு. முதல்வர் விஜயின் தனிச் செயலரானார் ஜெகதீஷ் பழனிசாமி. மே 12ஆம் தேதி நியமிக்கப்பட்ட நிலையில் முதல்வர் பிறந்த நாளில் வெளியானது அரசின் அறிவிப்பாணை.
ஜெகதீஷ் பழனிசாமி முதல்வரின் தனிச்செயலராக நியமிக்கப்பட்ட அரசாணை 40 நாட்களாக மறைக்கப்பட்டது ஏன்? இதுதான் வெளிப்படையான நிர்வாகமா என நாம் தமிழர் கட்சி விமர்சனம். தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் 1,08,480 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் சரிவு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 250 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாட்டில் அடுத்த 7 நாட்களுக்கு மழை பெய்யும். வரும் 26ஆம் தேதி கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு.